எம்டி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போகும் திரைப்படத்தின் விமர்சனம் எனக்கு எண்டே கிடையாது. இந்த படத்தில் அனைவரும் புதுமுகங்கள். ஒரே ரூமுக்குள்ளே நடக்கிற விஷயந்தான். பட்ஜெட் படம். எனக்கு எண்டே கிடையாது என்பது வடிவேலுவின் புகழ்பெற்ற வசனம். இந்த படம் கொஞ்சம் செக்ஸு பற்றிய படம்தான். செக்ஸு ப்ளஸ் மர்டர். பாரில் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கா ஒரு இளம்பெண், அழகான இளம்பெண் பாரில் இருந்து வர்றா, டாக்ஸி புக் பண்ணுறா, டாக்ஸியில் ஏறுறா. அந்த பெண் மிகவும் அழகாக இருக்கிறாள். உடனே கார் கண்ணாடியை அப்படியே அந்த ஃப்ரண்ட்டு மிரர் அப்படியே தள்ளுறான் டிரைவரு. பின்னால் உள்ள பெண்ணை பார்க்குறான். உடனே அவள் புரிஞ்சிடுறா. அவன்கிட்ட பேச்சு கொடுக்குறா. இவன் தன்னை வசியப்படுத்த முயற்சிக்கிறாங்கன்னு அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு போகுது. தம்பி தப்பாக நினைக்காத, வா வீட்டுக்கு ஒரு காஃபி சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்கிறா. காஃபி சாப்பிட்ற போகிற இடத்துல சரி நான் தான் சாப்பிட்ருக்கேன் நீ சாப்பிடலன்னு சொல்லி பிராண்டி ஊற்றி கொடுக்குறா. பிராண்டி சாப்பிட்றான். அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு இன்னொரு 2 பேர் வருகிறார்கள். ஏற்கனவே அந்த வீட்டில் ஒரு கொலை நடந்திருக்கு. இப்படி செக்ஸும் கொலைகளும் நிறைந்த ஒரு படத்தை சிறப்பாக செய்திருக்கிறார் இயக்குனர். இந்த படத்தில் முகமூடி கொள்ளையர்களும் ஒருத்தன் உள்ளே வர்றான். ஆனால் ஒரே ரூமுக்குள்ளே நடக்கிற பரபரப்பான சம்பவங்கள், அதில் காமக்களி ஆட்டங்களும் உண்டு, கொலை த்ரில்லரும் உண்டு. வித்தியாசமான ஒரு முயற்சி என்று சொல்லலாம். ஏன்னா ஒரே ரூமுக்குள்ளே கேமராவை நுழைச்சி 5 பேரை உள்ளே இருந்து எத்தனை கொலைகள் நடக்கிறது. ஒரு த்ரில்லர். ஆரம்பத்தில் செக்ஸ் படம் ஆரம்பித்து அதுக்கப்புறம் ரத்தத்தை உறைய வைக்கிற காட்சிகள் ஏராளமாக இருக்குது. இதில் எல்லாருமே புதுமுகங்கிறதுனால நம்முடைய அந்த பாத்திரங்களுடைய பெயர்கள் நமக்கு ஞாபகம் இல்லை. இயக்குனரும் புதியவர் தான். இந்த படத்தில் என்ன விசேஷம்னா, இளசுகளுக்கு பிடிக்கும், இளைஞர்களுக்கு பிடிக்கும். எதையோ தேடிக்கிட்டு இருப்பாங்கள்ல இளம் வயசில், அந்த தேடலுக்கான விடை எனக்கு எண்டே கிடையாது படத்தில் கிடைக்கும். அதனால் தம்பதிகள் பார்க்க வேண்டியதில்லை, குழந்தைகள் பார்க்க வேண்டியதில்லை. திருமணம் ஆகாதவர்கள் பார்க்கக்கூடிய ஒரு படமாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. எதையோ தேடி அப்படியே மல்லாக்க பார்த்துக்கிட்டு எதையோ யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்கல்ல, அந்த பசங்க கண்டிப்பாக பார்த்தா குதூகலம் அடைவார்கள், மகிழ்ச்சி அடைவார்கள். எனவே கல்லூரியில் படிக்கிறவங்க, வேலை வெட்டியில் சுற்றுறவங்க, வேலையில் இருந்துக்கிட்டு நிம்மதி இல்லாதவர்கள், இப்படிப்பட்டவர்கள் பார்க்க வேண்டிய படம் எனக்கு எண்டே கிடையாது. இந்த படத்தில் அரசியல்வாதியும் உண்டு. அரசியலுக்காக கொலைகள் நடக்கிறதா என்கிற ஒரு கேள்விக்கான விடைகளும் படத்தில் இருக்குது. அதாவது ஒரே படத்தில் ஒரு 4-5 கதைகளை திணித்து நம்மை பரவசமூட்டி இருக்கிறார் இயக்குனர். தியேட்டரில் போய் பாருங்கள், மகிழ்ச்சியாக படத்தை பார்க்கலாம். பயங்கரமாகவும் இருக்கும், த்ரில்லாகவும் இருக்கும். பைல்வான் பார்வையில் எனக்கு எண்டே கிடையாது படத்துக்கு 100க்கு 38 மதிப்பெண்கள்.